என்ன ஏன் சார் டெர்மினேட் பண்ணீங்க? 3 மாசம் அவனால பிசினஸ் பண்ண முடியல. இத்தனைக்கும் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கேட்டா புதுசா ஜாயின் பண்ண மார்க்கெட் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி பேசிட்டு இருக்கா. உன்னால கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணுற கப்பமா தானே எங்களுக்கு எவ்வளோ எங்களை சக்கையா புளியோ புளிச்சுட்டு தூக்கி போட்டுருவீங்க. நாங்கள் எதுவும் கேட்காம போவோம். என்கிட்ட கோவப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை மிஸ்டர். சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க சார். மார்க்கெட்டில் விலை போகாத ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட்டில் விலை போகாத ஒரு ப்ராடக்ட் அதை ஒரு சேல்ஸ்மேன் எடுத்துகிட்டு போய் 100 பேர்கிட்ட காமிக்கிறான். இந்த 100 பேரில் 99 பேர் வேண்டான்னு தான் சொல்லுவான். ஒரே ஒருத்தன் தான் வேணும்னு சொல்லுவான். இதுல இருந்து என்ன புரியுது? அவனுக்கு அந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டிருக்கும், அதனால வாங்கியிருப்பான். அப்படி இல்லைன்னா அந்த சேல்ஸ்மேன் திறமையா பேசி வித்துருப்பான். அது அப்படி கிடையாது. அதனால தான் நீ அங்கே இருக்க, நான் இங்கே இருக்கேன். 100 பேரில் 99 பேர் புத்திசாலியாக தான் இருப்பான். அதில் ஒரே ஒரு முட்டாள் தான் இருக்கான். அந்த ஒரு முட்டாளை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ தெரியுதா எதுக்கு டெர்மினேட் பண்ணியிருக்காங்கன்னு? ஒரு மாதம் 2 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட 5 வருஷம் நாயா பேயா அந்த கம்பெனிக்கு உழைச்சதுக்கு இன்னைக்கு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா வெளியில் போன்ட்டாங்க. என்ன பண்ணனே தெரியல. ஏயா புலம்பிக்கிட்டே இருக்க? அதான் நாகதோஷம் எல்லாம் கழிச்சாச்சுல்ல. 11 சனிக்கிழமை உன் குலதெய்வத்துக்கு விளக்கு போடியா. ஒரு உயிருக்கு ஆபத்து இல்லை, குறையில்லை, நல்லபடியா இருக்கும். மந்திரிச்ச தகுடு ஒன்று தாரேன், வீட்டில் கொண்டு போய் வச்சுக்க. குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது சார். சரி, காற்று கருப்பு இருக்கும் போல தான். முடிநாட மாட்டம் வேறு இருக்குங்கிறாங்க. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். எந்த குறையும் இருக்காது, நல்லா இருப்ப, குறை இருக்காது. இந்த தங்கையை வீட்டில் கொண்டு போய் நல்லா சுத்தமாக மொழிகிட்டு 8 திசையிலையும் இந்த துண்ணூரை போட்டு குறிச்சு கொடுப்பான். என்ன சாமி, குழா தண்ணியை கங்கை நீர்னு சொல்லி கொடுக்குறீங்க, 100 ரூபா தகட 1000 ரூபான்னு கொடுக்குறீங்க. இப்படியே நம்ம எவ்வளோ நாளெல்லாம் ஏமாற்றி பிடிக்கிறது? ஏமாறுறவன் இருக்கிற வரையும் ஏமாத்துறவன் இருந்துக்கிட்டே தான் இருப்பான். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? என்னடா இன்னும் வேலைக்கு போலையா? அட போயா, முன்னாலாம் 100 போஸ்ட் ஓட்டின காசுக்கு இப்போ 200-300 போஸ்ட் ஓட்ட சொல்கிறாங்க. கடுப்பாக இருக்குது. ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்கன்னு 50 கம்பெனி மேலே ஏறி இறங்கிட்டேன்டா. ஒரு பையன் அட்வர்டைஸ்மெண்ட் கூட கொடுக்கல. ஏன்டா படிச்சோன்னு இருக்கு. அது சரி மச்சான், நீ ஏன்டா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? வேலை போச்சுடா. என்னது வேலை போச்சா? என்னடா சொல்ற? டேடா விளையாட போடலையா? இங்கே இருக்க. வாழ்க்கையே வெறுப்பா இருக்குனே. இது வாழ்க்கையே வெறுப்பா இருக்கா உனக்குமா? அந்த ஒரு முட்டாளை கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல. இப்ப தெரியுதா எதுக்கு டெர்மினேட் பண்ணிருக்காங்கன்னு? ஏமாறுறவன் இருக்கிற வரையும் ஏமாத்துறவன் இருந்துக்கிட்டே தான் இருப்பான். டேய், ஏன்டா வேலை பண்ணதை யோசிச்சுட்டு இருக்க? விட்றா, வேற ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும்டா. டே குட்டி, இங்கே வாடா. என்னண்ணே? இங்கே வா. நேராக முக்கு கடைக்கு போய் 10 பொம்மை, எலும்பு சம்பளம், குங்குமம், சந்தனம், அப்புறம் நம்ம இளங்கோண்ணே கடைக்கு போய் கொஞ்சோண்டு மூடி நான் கிடையாது வாங்கிட்டு வா. ஓடா போ. டேய், இதெல்லாம் ஏன்டா வாங்க சொல்ற? ஏய், என்னையா சொல்ற? நீ சொல்ற மாதிரிலாம் போஸ்டர்ல போட்டா கிரிக்கேன்றுவாங்கயா. ஆன்லைன்ல கூட இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நான் பார்த்தே கிடையாடா. ஏய், இவன் என்னடா சொல்லிட்டு இருக்கான் இப்படி? வேணாடா டேய், சொல்றீங்களா? வேணாடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கா டேய். நான் என்ன முடியாது. வேணாடா. ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஆன்லைனாலும் சரி போஸ்டர்னாலும் சரி 100 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோ, அதில் 99 பேர் புத்திசாலியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு முட்டாள் இருப்பான். அந்த ஒரு முட்டாள் நம்மளை தேடி வருவான். அந்த ஒரு முட்டாளை வச்சு என்னடா பண்றது? அந்த ஒருத்தன் 10 பேரை முட்டாளாக்கி கூட்டி வருவான். அந்த
அந்த 10 பேர் 100 பேரை முட்டாளாக்கி கூட்டிட்டு வாங்க. இதை வச்சுதான்டா இந்த போலீஸ் சாமியார், சிட் ஃபண்டு, எம்எல்எம் இந்த மாதிரி குரூப்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? மெயின் ரோட்ல வீடு இருந்தா என்ன பண்ணுவோம் மச்சான்? ஆளோட மாட்டம் ரொம்ப இருக்காது. நைட்ல வச்சுக்கோ. என்ன இருந்தாங்கண்ணே? என்னாச்சு? பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அண்ணன் தம்பி பிரச்சனை இல்லை, பல வருஷமாக கேஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் அந்த கேஸ் எங்களுக்கு சாதமாக முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது. தொழிலில் வேற நஷ்டமாயிடுச்சு. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சாமி. உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னீங்க? பொன்னி நகரா? ஆமாம் சாமி. வீடு எந்த பக்கம் பார்த்த வாசல்? வடக்கு பக்கம் பார்த்த வாசல். உங்களோட ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் பச்சை கலர் ஆகவே ஆகாதே. இல்லை சாமி, வீட்டுக்கு மஞ்சள் கலர் தான் அடிச்சிருக்கோம். டேய், மஞ்சள் கலர் வீடு 2-3 இருக்குடா. வீட்டுக்கு முன்னாடி எதுவும் மரஞ்செடி கூடி இருக்கா? ஆமாம், வீட்டுக்கு முன்னாடி ஒரு தென்னை மரம் வளர்க்குறோம். கண்டுபிடிச்சிட்டேன்டா. உங்கள் வீட்டோட தலைவாசலில் தான் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு வன்னி மர குச்சி, நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும். அதை எடுத்து வீட்டோட 8 திசையிலையும் புதைச்சி வைங்க. வர அமாவாசை அன்னைக்கு செய்வேன், எடுத்துடலாம். டேய் வாங்கிட்டேன்டா. வாங்கியாச்சு. வா. இங்கே முடிச்சிட்டா, நான் வந்துடுறேன். ஓ, சென்னையிலே நல்லா மாட்டிக்கிட்டானே. வானே, சாமியாரே சொல்லிட்டாரு, அப்புறம் நமக்கு என்னண்ணே? வானே வானே, இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம தானே ஜெயிப்போம். இது வேற ஒண்ணு. யாரா அவங்க? அவங்களா? நம்ம ஏரியா கவுன்சிலரா. போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதானே இவங்கிட்ட வந்து கேட்குறாடா. டேய் வேணாம்டா டே, எங்க போய் முடிவு? இவங்க எல்லாம் போஸ்டிங் வாங்கி வேணாம்டா டே. அண்ணன் ஃபோன் வச்சுட்டு போயிட்டாரு, அதான் வாங்க வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, இந்த எடுத்துட்டு இருண்ணே. அண்ணே இந்தாங்கண்ணே. என்ன மறைக்கிறேன்? அண்ணே தலைவருக்கு தானே இந்த தடவை கண்டிப்பாக போஸ்டிங்கு. போயிட்டாங்கண்ணே. 5 வருஷமா மார்க்கெட்டிங் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் என் பையன். மேனேஜரு பொழுதில் அடிச்சு வெளியே விரட்டி விட்டான். சோவி என்ன சொல்லுதுன்னா, பேசாம சாமியாரா போ. சாமி, நீங்க குறி சொன்ன மாதிரி எனக்கு போஸ்டிங் கிடைச்சிருச்சு சாமி. எஸ்பிஓ காலனி, கண்ணதாசன் தெருவா? டிஎஸ்பி நகரா?
திருமேனியா? சுரேந்திர நகர். பொண்ணு பேய் பிடிச்ச மாதிரி கத்துது, ரூம்குள்ளே யாரையும் விட மாட்டுது, பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் என்னன்னு கேட்டு சொல்லுங்க சாமி. ரூம்குள்ளே யாரையும் விட மாட்டுது. நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, நான் என்னன்னு பார்த்து சொல்கிறேன். பாப்பா கொஞ்சம் இப்படி வந்து உட்காருப்பா. என்ன பிரச்சனைப்பா? ஏன் இப்படி இருக்க? உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. அப்புறம் எதுக்கு ரூம்குள்ள யாரையும் விட மாட்டேன்ற? எதுக்கு பேய் பிடிச்ச மாதிரி கத்துற? உன்கிட்ட நல்லவே மாதிரி பேசிட்டு போனானே, அவன் என் அப்பனே கிடையாது, எங்க அம்மாவோட புருஷன். என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். அதான் எங்க அப்பாவை மட்டும் கொல்லாம இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? உங்க அப்பாவை எதுக்கு கொண்டாங்க? அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டார், சிட் ஃபண்ட் வச்சு ஏமாத்திட்டார். அவரால் பணத்தை இழந்தவங்க அவரை கண்டம் துண்டமா வெட்டி கொண்டு போட்டாங்க. இந்த மாதிரி கோரமான சாவு யாருக்குமே வரக்கூடாது. என்னைக்குமே உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் உடம்புல ஒட்டும், இல்லைன்னா இப்படிதான் துடிதுடிச்சு சாகும். சாமி, போன வட்டம் அந்தப்ப வந்துச்சு தாயத்து தாரேன்னு சொன்னீங்க சாமி. 1000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன் சாமி. தாயத்தை கட்டுங்க சாமி. வேண்டாம்ப்பா, வேண்டாம் சாமி. உங்களை தான் நம்பி வந்திருக்கேன் சாமி. ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க சாமி? சொன்னா கேளுமா. போமா, போய் டாக்டரை பாருமா. அவங்களால தான் உன்னை குணப்படுத்த முடியும். சரிங்க சாமி, சரிங்க சாமி. ஏய் டேய், ஏன்டா அப்போ காசு வாங்க மாட்டேன்ற? வேணாண்டா, எனக்கு என்னமோ நம்ம போகிறது சரிப்பட்டு வரலன்னு தோணுது. பேசாமல் பழைய மாதிரி வேலைக்கே போயிடலாம்டா. இது தப்புடா. டேய், என்ன வேலைக்கு போக சொல்ற? திரும்பலாம் என்னால் போய் போஸ்ட் ஓட்டிட்டு இருக்க முடியாது. ஏய் வேணாண்டா, பயமா இருக்குடா. வாடா. என்னடாச்சு? நீயே கேளுடா. ஏய் என்னடாச்சு மணி? குறிலாம் சொல்ல வேணாண்டா, விட்டுருவோண்டா. ஏண்டா 100 பேர்கிட்ட வெளியே நிக்கிறாங்கடா. மனசு வரலடா. டேய் மாப்பிள்ள, சொன்னா கேளுடா. இன்னைக்கு நல்லா காசு பார்த்துடலாம்டா. தயவு செய்து கண்டினியூ பண்றா. வேணாம்னா விடுங்கடா, விட்டு துணங்கிடா. போடா, போ சொல்றா. ஏய் டேய், எல்லாத்தையும் அனுப்பிட்டேன். ஆனால் ஒருத்தன் மட்டும் உன்னை பார்த்தே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறேன். யாரா? இந்த இருக்கான் பாரு. அவனை இந்த வரேன். இவர் தான் சாமி. குறி சொல்லுங்க சாமி. குறியெல்லாம் சொல்ல முடியாதுங்க, சொன்னா கேளுங்க. 100 பேர்கிட்ட வெளியே நிக்கிறாங்கடா. ஒருத்தன் மட்டும் உன்னை பார்த்தே ஆகணும்னு ஒத்த காலில். 100 பேர்ல 99 பேர் புத்திசாலியாக தான் இருக்கான். அதில் ஒரே ஒரு முட்டாள் தான் இருக்கான். அந்த ஒரு முட்டாளை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சிட்டு அவனை உள்ள வர சொல்லு. வாங்க. ஏமாறம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரம் இருக்கதான் செய்வான். வா.